ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் கடந்த 2 ஸ்லோகங்களாக பகவான் தன்னையே எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு வராரு. அதை எடுத்து தொடர்ந்து 24வது ஸ்லோகத்துலேயும் தான் கடமையை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மாஃப் பிரஜாஹ. அகம் கர்ம ந குர்யாம் சேத். சர்வேஸ்வரனான நான், பரமாத்மாவான நானே கடமைகளை செய்யாமல் இருந்தால் இமே லோக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உத்சீதேயுஹு அவங்க கடமையிலேருந்து விலகிடுவாங்க, நழுவிடுவாங்க, தவறிடுவாங்க. அதனால என்ன நடக்கும்? சங்கரஸ்யச்ச கர்த்தாஸ்யாம், வர்ணசங்கரம் ஏற்பட்டு போகுமே. வர்ணசங்கரம்னா அவங்கவுங்க கடமைகள்லேருந்து தவறிடுவாங்க. அப்போ அவங்கவுங்க செய்ய வேண்டிய கடமைகள் நடக்கலை அப்படின்னா அப்போ இந்த உலகம் எப்படி செயல்படும்? இந்த சொசைட்டின்றது எப்படி செயல்படும்? ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி நடக்குது, இந்த உலகமே எப்படி இயங்குது? அவங்க கடமைகளை செய்யறதுலேருந்தான் இயங்குது இல்லையா? இப்போ ஒரு குடும்பமே எடுத்துக்கிட்டால் அந்த குடும்பத்தில் எல்லாரும் அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அவங்க கடமையை செய்யணும். அப்போ தான் அது ஒரு குடும்பமாக அது செயல்படும். அதே போல் தான் ஒரு நாடாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகமாக இருக்கட்டும். அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? நான் செய்யலைன்னா என்னை பார்த்து இந்த ஜனங்க அவங்க கடமையிலேருந்து தவறிட்டா, அதனால் வர்ணசங்கரம் ஏற்பட்டுட்டா அப்போ என்னாகும்? இமாஹா பிரஜாகா, இந்த பிரஜைகள் எல்லாரும், இந்த ஜனங்க எல்லாரும் உபஹன்யாம், இவங்களெல்லாம் கிட்டத்தட்ட நானே கொன்னத்துக்கு சமமாகிடுவேன் அப்படின்ட்டு பகவான் ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போது அவங்க கடமைகள்லேருந்து தவறினா எப்படி அவங்க கர்மயோகத்தை தொடர்ந்து செய்ய முடியும்? கர்மயோகத்தை தொடர்ந்து செஞ்சால் தானே ஆத்ம சாட்சாத்காரம், அதாவது ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது எதுவுமே நடக்காமல் போயிட்டால் அப்போ உங்களோட வாழ்க்கையினுடைய பயன் என்னாகும்? திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே. ஏன்னா அந்த பிறவி அப்படின்ற அந்த சுழல்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் கர்மயோகத்தை செய் அப்படின்லாம் பகவான் சொல்லிட்டு வராரு. இப்போ பகவான் கடமையிலேருந்து தவறிட்டா அவரை பார்த்து எல்லாரும் நான் கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா அப்போ கர்மயோகமே செய்ய முடியாதே. கர்மயோகமே செய்யலைன்னா அப்போது இறுதியில் ஆத்ம சாட்சாத்காரமே அடைய முடியாது. அப்போது திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். பகவான் எவ்வளோ தூரம் தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிறாருன்னு பாருங்களேன். ஏன்னா பகவான் எந்த ஒரு கர்மத்தையும் எதையுமே செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம 22வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், அவர் அனவாப்தம். ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் கிடைக்காததுன்றது எதுவுமே இல்லை. அவாப்தவ்யம், இனிமே ஏதோ ஆசைப்பட்டு கிடைக்க போகுது அப்படின்றதுமே எதுவுமே இல்லை. அவாப்த சமஸ்த காமன், அவர் நிறைவேறாத ஆசைகளே இல்லாதவர் அவர். அப்படிப்பட்டவர் எதுக்கு எதையுமே செய்யணும்? ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையிலேயே எடுத்துக்கோங்க, நம்ம எதுக்கு நிறைய பல விஷயங்கள்லாம் செய்யணும்? நம்ம ஏதோ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஏதோ நமக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால நம்ம செயல்பட்டுட்டு வரோம். நமக்கோ நம்மளோட பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தாருக்கோ ஏதோ தேவைக்காக தான் நம்ம ஒவ்வொரு செயலையுமே செய்கிறோம். அது மாதிரி பகவானுக்கு எதானே செய்ய வேண்டியது இருக்கான்னு எதுவுமே இல்லையே. இப்போ நமக்கு அதே போல் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் பாவங்கள் புண்ணியங்கள், அதனால அடுத்த பிறவிகள்னு இருக்குது. பகவானுக்கு அதுவுமே இல்லையே. அவர் எடுக்கக்கூடிய அவதாரங்களே நமக்காக தானே எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பகவான் எதுவுமே செய்யலைனாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும், அப்படிப்பட்ட அவர் பரமாத்மாவாக இருந்தாலும் நமக்காக நம்மளை பார்த்து அவரை பார்த்து ஒரு 4 பேர் தப்பாக போயிடக்கூடாதே, கடமையிலேருந்து தவறிடக்கூடாதே, அதனால அவங்களுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்காக பகவான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் அவருடைய கடமையிலேருந்து அவர் தவறுறதே இல்லைங்க. அதனால் நம்மளும் அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு நிலை வந்தாலும் நம்ம குறைஞ்சது யாரும் ஒருத்தருக்காகவான எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக நம்ம இருக்கத்தான் இருப்போம். அதனால் அவங்களுக்காகவான நம்ம கடமையிலேருந்து தவறாமல் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே வருவோம். தொடர்ந்து பார்ப்போம்.